ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா இப்போதே உனக்கு சத்தியம் பண்ணுறேன். இன்னும் சரியாக 10 நிமிஷத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு திடீர் மாற்றம் வந்து சேரும். ஆம் என் தங்கமே, எதையெல்லாம் நீ ஆசைப்பட்டியோ அது அத்தனையும் நடத்தி கொடுப்பதற்கான மாற்றங்களை தான் இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். காரணம் இல்லாமல் நான் யாரையும் பார்க்குறதோ பேசுகிறதோ சத்தியம் செய்வதோ கிடையாது. அப்படிப்பட்ட நான் இப்போது உன்னை தேடி வந்து உனக்கு சத்திய வாக்கு கொடுக்குறேன்னா உன் வாழ்க்கையை நான் மிகப்பெரிய விதத்தில் மாற்ற போகிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் உன் திறமையை அடகு வைக்காதே. அன்பு ரொம்ப அழகானது, ஆழமானது. அதில் உன் திறமைக்கும் அன்புக்கும் எந்த முடிச்சையும் நீ போட வேண்டாம். உன் திறமையை உச்சத்துக்கு கொண்டு வந்து சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிச்சு உச்சத்துக்கு நீ வரணும். அதே நேரத்தில் எவ்வளவு உச்சத்துக்கு போனாலும் உயர்ந்த நிலைமைக்கு போனாலும் அன்பு காட்டுவதில் குறை வைக்காதே என் செல்லமே. உன் பலத்தை வச்சு உன்னுடைய திறமையை நீ மென்மேலும் வளர்த்துக்கோ. உன் பலம் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கு உனக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த வராகி அம்மா நானும் உன் வாழ்க்கையை வண்ணமயமாக மாற்றி காட்டுறேன். யாரையும் அடக்கி ஆள நினைக்காதே. நீயும் தேவையில்லாமல் அடுத்தவங்க கிட்ட அடிமை போல வேலை பார்க்காதே. மனிதன் மனிதனாக வாழ்வதில் தப்பே இல்லை. நீ கோழையாகவும் வாழ வேணாம், கோடாரி தூக்கி வன்முறையில் வேலை செய்யவும் வேண்டாம். அமைதியாக இருந்துக்கிட்டே உனக்கான வேலைகளை எல்லாம் அழகாக செஞ்சுக்கிட்டு கடந்து போக தயாராகு. நாளைய பொழுது எப்படி இருக்குமோ, எப்படி வாழப்போகிறோமோ, என்னவெல்லாம் நடக்குமோ, அதை எப்படியெல்லாம் சமாளிக்கணுமோன்னு நீ நினச்சி கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு நீ தைரியமாக இரு. இந்த வராகி அம்மா நானே உன் குறைகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான வாழ்க்கையை நிறைவாக்கி நீ நிம்மதியாக வாழும்படி செய்ய போகிறேன். எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை செஞ்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தான் என் தங்கமே. எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு விஷயத்தில் நீ உறுதியாக தெளிவாக உண்மையை புரிஞ்சுக்கிறணும். அதாவது உயரத்தில் இருக்கவன் எப்போ வேணா கீழே விழுகுவான், கீழே கிடக்கிறவன் எப்போ வேணா மேலே உயரலாம். இதுதான் எல்லா மனிதர்கள் வாழ்விலும் எதிர்பாராத நிகழ்வாக நடக்கிற ஒரு விஷயம். உன் வாழ்க்கையிலையும் நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷமான நல்ல நிகழ்வுகளை இந்த வராகி அம்மா உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நீ எதுக்காகவும் பயப்படாதே. யாரிடமும் போய் எதையும் வேண்டி கேட்டு நீ கெஞ்சவும் வேண்டாம். உனக்கான எல்லாமே நிச்சயமாக உன்னை வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். நிஜம் எது நிழல் எதுங்கிறத நீ சரியாக புரிஞ்சுக்கணும். நிழல்களை நம்பி நிஜமான உண்மையான உறவுகளை இழந்துடாதே என் செல்லமே. உன் மனசில் எத்தனையோ கேள்விகள், எவ்வளவோ தேடல்கள் இருக்குது. நீ தேடுற விஷயங்களை எல்லாம் ஒரே நேரத்தில் அடைஞ்சிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் உன் தேடல்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன். உன் வாழ்வில் இருக்கும் முடிச்சுகளை எல்லாம் அவிழ்த்து உனக்கான மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதிலும் அவசரப்படாமல் பொறுமையாக இரு. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். எல்லா சூழ்நிலையிலையும் நீ பொறுமையோடு கையாள கற்றுக்கோ. யார் மீதும் பொறாமப்படாமல் உன் திறமையை நம்பி நீ முன்னேறி போகணும். உன் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்துருவேன் என் செல்லமே. வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் எத்தனை சவால்கள் வந்தாலும் கூட அதை தைரியமாக எதிர்கொள்ள பழகிக்கோ. உன் சோதனைகளை எல்லாம் முறியடித்து முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை இந்த வராகி அம்மா செஞ்சு தர்றேன். உன்னால் முடிஞ்ச வரைக்கும் போராடு. முடியாதுன்ற மனநிலை வராத அளவுக்கு உன்னால் முடிஞ்ச முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே நீ போராடும்போது இந்த வராகி அம்மா உன்னை அப்படியே அள்ளி என் தோளில் போட்டுக்கிட்டு உன் தேவைகளையெல்லாம் நிறைவேற்றி உனக்கு பிடிச்சதையும் நீ ஆசைப்பட்டு கேட்குறதையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். என்னை நம்பி வாழும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் செல்லமே. தன்னம்பிக்கையோட நீ தைரியமாக வாழ நினைக்கிற, அதை ஒருபோதும் நான் வீணாக போக விட மாட்டேன். எப்போதும் மனசை ஒரு நிலைப்படுத்து.
உன் மனசில் இருக்க காயங்களை எல்லாம் மாற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்ன நடந்தாலும் காரணத்தை தேடிக்கிட்டே இருந்தீனா நீ காணாமல் போயிடுவ. காலத்தோடு சேர்ந்து ஓடு. கண்டிப்பா உன் கனவுகளை எல்லாம் நான் பழிக்க செய்வேன். உன்னை போல இன்னொருத்தர் யாராவது திறமையாக செயல்படும் போது, ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் போது அவங்கள பாராட்ட தயங்காதே. இன்னொருத்தர் நல்ல விதமாக இருக்காங்க, நல்லதை செய்கிறாங்கன்ற போது தட்டி கொடுக்கறதுல தவறு இல்லை தானே. நல்லதையே நீ நினைக்கும் போது தான் உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் உனக்கு சிறப்பாக நடக்கும். உனக்கு எது வேணும்னாலும் இந்த வராகி அம்மா என்கிட்ட வந்து கேட்டீன்னா அதை கண்டிப்பாக நான் உனக்கு செஞ்சு தருவேன். உண்மையை உறக்க பேசும் உன்னை இந்த உலகம் கூடிய சீக்கிரம் உயரத்தில் வச்சு அழகு பார்க்குமேன்னு செல்லமே. உன் மனசில் உள்ள வலியையும் வேதனையும் யார்கிட்டையாவது சொன்னால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குமேன்னு நினச்சி யாராவது உனக்கு பிடிச்சவங்க கிட்ட போய் உன் வருத்தத்தை எல்லாம் சொல்லாதே. ஏன்னா உனக்கு பிடிச்சவங்க அவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு உன்னை மிகவும் பிடிக்குமான்றதை யோசிச்சுக்கோ. உன்னை நிஜமாவே யாருக்கு பிடிக்குமோ அவங்கக்கிட்ட மட்டும் உன் கஷ்ட நஷ்டத்தை எடுத்து சொல்லு. ஏன்னா உனக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் உன்னை பிடிக்கும்னு சொல்ல முடியாது. நீ செய்கிறதையெல்லாம் அவங்க ஏற்றுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. உன் மன வருத்தத்தை எல்லாம் அமைதியாக கேட்டுட்டு வேறு யார்கிட்டையும் போய் அவங்க அதை சொல்லி கேலி பண்ணி சிரிக்கக்கூடாதுல்லவா. அதனால் உன்னை பிடிச்சவங்க, உன்னை உண்மையாக நேசிக்கிறவங்க கிட்ட உன் மன ஆறுதலுக்காக உன் கஷ்டங்களை நீ சொன்னும் போது அவங்க உன்னுடைய வழியை தன் வழியாக நினச்சி உனக்கு நல்ல வழியை காட்டுவாங்க என் செல்லமே. அவங்க உனக்கு நல்லதை எடுத்து சொல்லி நல்வழிப்படுத்தி நீ நல்லபடியாக வாழ்கிறதுக்கும் வழி காட்டுவாங்க. அதனால தான் எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லாத. உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க கிட்டையும் உன்னை பற்றி பிடிச்சிக்கிட்டவங்க கிட்டையும் மட்டும் சொல்லுன்னு நான் சொல்கிறேன். எல்லா நாளும் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டமான நாட்கள் போல தோன்றினாலும் இந்த வராகி அம்மாவின் அருளால் இப்போதே இன்னைக்கு உன் கஷ்டங்களை தீர்ப்பதற்கு நான் ஒரு வழி காட்டுறேன். கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் வந்து சேரும். இந்த வராகி அம்மாவும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுத்துட்றேன். உன் கனவுகளை நனவாக்கி வாழ்க்கையை அழகாக்கி வெற்றிகளை கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. தோல்விகளும் பிரச்சனைகளும் வாழ்க்கையில் வந்து போகத்தான் செய்யும். அதையெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே கீழே விழுந்து கிடக்காம தைரியமாக எழுந்து நில்லு. உன் கனவுகள் நிஜமாறதுக்கும் வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதற்கும் இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டுவேன்னு செல்லமே. உன் உழைப்பை நம்பி திறமையை நம்பி நீ ஒவ்வொரு நாளையும் வாழ துவங்கு. எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாகவே நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். இடியே விழுந்தாலும் நீ உடஞ்சி போயிடாம வாழ்க்கையை உணர்ந்து வாழ பழகு. உன்னை சுற்றி நடக்கிறதையெல்லாம் சரியாக கவனிச்சுக்கிட்டே இரு. உனக்கென ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கு. எல்லாரையும் நீ சமமாக நடத்து. அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும். உனக்கானதை யாருக்கும் கொடுக்க மறுக்காதே. அன்பை நீ அள்ளி கொடுக்கும்போது உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் இந்த வராகி அம்மா அள்ளி கொடுப்பேன். யார் வளர்ச்சியையும் கெடுக்க நினைக்காதே. யாராவது முன்னேறதை பார்த்து வாழ்க்கையில் அவங்க ஏதாவது வாங்குறத பார்த்தும் சந்தோஷமாக வாழ்கிறத பார்த்தும் பொறாமை கொள்ள வேண்டாமே செல்லமே. நல்லதையே நீ நினைச்சாலே இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். உனக்கு கிடைக்க போகிற நல்ல வாய்ப்புகளை எல்லாம் உனக்கு உருவாக்கி தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கை பயணத்தில் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாய் நடக்கும். நீ ஆரோக்கியமாக மன நிம்மதியோட மகிழ்ச்சியாய் வாழும் வாழ்க்கைக்கு இந்த வராகி அம்மா பொறுப்பேற்றுக்கிறேன். நடந்து முடிஞ்சதை நினச்சி நீ கவலைப்படவும் மூளையில் முடங்கி போகவும் வேண்டாம். இனி நடக்க போகிறது அனைத்தையும் உனக்கு நல்லதாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுத்துருவேன். உன் வாழ்வில் இருக்கும் வறுமையையும் கடன் பிரச்சனையையும் கஷ்டத்தையும் போக்கி உன் உடம்புக்கும் உள்ளத்துக்கும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரமே
எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாய் நடந்து உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும்படி நான் செய்ய போகிறேன். எந்த விஷயத்தையும் நினச்சி நீ வருத்தப்படாத. உன் மனசுக்கு ஆறுதலாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்த்துறேன். இனி நடப்பது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இங்கே இருக்கிற யாரும் ஒன்றுமே தெரியாத அப்பாவியும் கிடையாது, முட்டாளும் கிடையாது, மேதாவியும் கிடையாது. அதனால் கூட இருக்கிறவங்க உன்னை பற்றி நிறைவாக சொன்னாலும் குறைவாக சொன்னாலும் அதை காதில் வாங்கிக்கவோ கவலைப்படவோ வேண்டாம் என் செல்லமே. புதுசாக மாறிக்கிட்டு இருக்க, முன்னேறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தில் நீயும் தினமும் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தையாவது புதுசாக தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு வாழ பழகு. உனக்கு தெரிஞ்ச 4 நல்ல விஷயத்தை 4 பேர்கிட்ட பகிர்றதுல தப்பே இல்லை. அறிவை அன்போடு நீ பரிமாறிக்கொள்ளும் போது இந்த உலகம் உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கும். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ யாருக்காகவும் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. போட்டின்னு வந்துட்டா அண்ணன் தம்பி உற்றார் உறவினர் யாருக்காகவும் நீ எதையும் விட்டு கொடுக்காம உன் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்றதுல கண்ணும் கருத்துமா கவனமாக இருக்கணுமே செல்லமே. ஓ நல்ல மனசுக்கும் உன்னுடைய நல்ல குணத்துக்கும் உன் திறமைக்கும் நான் கொடுக்குற வாய்ப்புகளை அடுத்தவங்களுக்கு தானம் செய்கிறேன்னு விட்டு கொடுத்துட்டு நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காத. எல்லாரும் ஏன் பிள்ளைகள் தான். யாருக்கு எதை எப்போ எப்படி கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ யார் கூடயும் போட்டி போடவும் வேணாம், பொறாமப்படவும் வேணாம், அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து இறங்கி போய் நீ கஷ்டப்படவும் வேணாம். எல்லாவற்றையும் எப்படி கையாளணும், எப்படி சமாளிக்கணுன்றதை கற்று வச்சுக்கோ. ஆத்திரத்தில் அவசரப்பட்டு வார்த்தைகளை அள்ளி வீசிட்டீனா அப்புறம் பின்விளைவுகளை சமாளிக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியாக மௌனமாக இருக்க கற்றுக்கோ. உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுக்குறேன். நீ அமைதியாக மௌனமாக இருந்தாலே எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. நீ நல்ல மனசோட உனக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட சொன்னீன்னா இந்த வராகி அம்மா நானே உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். எந்தவித சலனமும் சந்தேகமும் சஞ்சலமும் கொள்ளாமல் உன் மனசில் நல்லதையே நினைக்கும் போது உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுத்துருவேன். யார் மனசையும் புண்படுத்த வேண்டாம். தேவையில்லாமல் யார்கிட்டையும் கோபப்படவும் வேண்டாம். யாரையும் நம்பி ஏமாறவும் வேண்டாம். நம்ப வச்சு ஏமாற்றவும் வேண்டாம். எல்லாரிடமும் நல்ல விதத்தில் பழக கற்றுக்கோ. உன்கிட்ட இருக்கிற காசு பணத்தையும் நீ சம்பாதிக்கிற செல்வத்தையும் நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். அவங்கவுங்க 1000 விஷயத்துக்காக தேவைக்காக உன்கிட்ட வந்து கேட்பாங்க. ஆனால் உன் குடும்பத்துக்காகவும் உனக்காகவும் தேவைக்கேற்ப நீ சேர்த்து வைக்கணுன்றத மறந்துட வேண்டாமேன்னு செல்லமே. சிக்கனமாக செலவு செஞ்சு வரவுக்கு ஏற்றாற் போல் செலவு செஞ்சாதான் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அனாவசியமாக ஆடம்பரமாக செலவு செஞ்சுட்டு அப்புறம் கடன் வாங்கி நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுல நான் உறுதியாக இருக்கேன். கடன் வாங்கினா அது உன்னை நிம்மதியாக தூங்க விடாது. வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக திட்டம் போட்டு சந்தோஷமாக வாழ தயாராகு. உன்னை முழுமையாக யார் நம்பினாலும் அவங்கள ஏமாற்ற வேண்டாம். எல்லாரிடமும் உண்மையாக இரு. உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் நீ நல்ல வாழ்க்கையை வாழும்படியும் கூட இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன்கிட்ட இருக்கிறத வச்சு வாழ பழகு. யாரிடமும் எதையும் எதிர்பார்த்து நிற்காதே. ஆசைப்படுறதுல தப்பே இல்லை. ஆனால் அதை அடைவதற்காக தப்பான வழியில் போகாமல் யாரையும் அடித்து பொழைச்சி ஏச்சு சம்பாதிச்சு வாழ நினைக்காம எல்லாத்தையும் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழணுன்ற மனநிலையோட மகிழ்ச்சியோட வாழ தயாராகு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்த்துறேன். எல்லாமே உனக்கு நல்லபடியாய் நடக்கும்படி நான் செய்வேன் என் தங்கமே.